போதை என்பது அழிவின் பாதை என்பதை உணர்த்தும் இரு நிகழ்வுகள் தமிழகத்தில் அரங்கேறியுள்ளன. கஞ்சா போதையில் அரசு பேருந்து ஓட்டுநரை தாக்கியதாக கும்பகோணத்தில் 6 பேரும், சென்னையில் காவலர்களை தாக்கியதாக 3 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் நோக்கி வந்த அரசு பேருந்தை பழைய பாலக்கரைக்கு அருகே 8 பேர் கொண்ட கும்பல் மறித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டது. திடீரென ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை 8 பேரும் தாக்கத் தொடங்கினர். இதனை தனது செல்போனில் பதிவு செய்த தனியார் தொலைக்காட்சியின் 2 செய்தியாளர்களையும் தாக்கிய அவர்கள் செல்போன்களை உடைத்தனர். இதனை கண்ட பொதுமக்கள் அவர்களை பிடிக்க முயன்றனர். 2 பேரை சிறைப்பிடித்த நிலையில் 6 பேர் தப்பிச் சென்றனர். பின்னர் நிகழ்விடத்திற்கு வந்த காவல்துறையினரிடம் 2 பேரையும் பொதுமக்கள் ஒப்படைத்தனர். இச்சம்பவத்தில் காயமடைந்த ஓட்டுநர், நடத்துனர் மற்றும் செய்தியாளர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட இருவரிடம் நடத்திய விசாரணையில் தாக்குதல் நடத்திய 8 பேரும் கஞ்சா போதையில் இருந்தது தெரியவந்தது. அவர்கள் கொடுத்த தகவலின்படி மேலும் 4 பேரை கைது செய்த காவல்துறை மற்ற 2 தேடி வருகிறது. இதேபோல் சென்னை கண்ணகி நகர் பகுதியில் கஞ்சா போதையில் இருந்த இளைஞர்கள் காவல்துறையினரையே தாக்கியுள்ளனர். உமாபதி என்ற சரித்திர பதிவேடு குற்றவாளியிடம் விசாரணைக்கு சென்றபோது தலைமை காவலர் புஷ்பராஜ், காவலர் சிலம்பரசன் ஆகியோர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக 3 பேரை கைது செய்துள்ள காவல்துறை உமாபதி உட்பட 3 பேரை தேடி வருகின்றனர். கஞ்சா போதை தலைக்கேறியதால் இதுபோன்ற தாக்குதல் அவலங்கள் அரங்கேறி வருகின்றன. போதைப் பொருட்கள் விற்பனையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும், போதைப் பொருளால் ஏற்படும் விபரீதங்கள் குறித்து விழிப்புணர்வை இளைஞர்கள் மத்தியில் ஏற்படுத்த வேண்டும் என்றும், போதைக்கு அடிமையாகியுள்ள இளைஞர்களை மீட்டெடுக்க வேண்டிய கடமை பெற்றோர் மற்றும் நண்பர்களிடம் உள்ளது என்றும் மனநல மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த விடலை பருவத்தில் அவர்களுடைய 2 பிரெயின் இருக்குது. ஒரு இமோஷனல் பிரெயின் ஒன்று இருக்குது, உணர்வுபூர்வமான மூளை, அப்புறம் அறிவுபூர்வமான மூளை. இந்த 2க்குள்ள பாலம் அமையாத ஒரு வயது. அப்ப நீங்க கஞ்சா அடிக்கிற சமயத்துல உணர்ச்சிகளால தான் நீங்க தூண்டப்படுவீங்க. அறிவார்த்தமான சிந்தனைகள் உங்களை ரொம்ப தடுக்க போறதில்லை. இப்ப பாதுகாப்பு இல்லாத அந்த நேரத்துல இந்த கஞ்சா யூஸ் பண்ற சமயத்தெல்லாம் அவர்களுக்கு இந்த மாதிரி வெளிப்பாடு வருது. மேலும் சொல்ல போனா சாதாரணமாக கஞ்சா எடுக்கிறவங்கள 100க்கு குறைந்தபட்சம் 10 பேருக்காவது மனச்சிதைவு ஏற்படுது. மனச்சிதைவுங்கிறது ஒரு கொடுமையான வியாதி. மனச்சிதைவு 100ல 10 பேருக்கு வருது. அது மட்டும் இல்ல, பல இளைஞர்களுக்கு இதனால பதட்டம், சந்தேகம், வெகு வேகமான கோபம், ஆக்ரோஷம் எல்லாம் வெளிப்படுத்துது. தலைநகர் சென்னை மற்றும் கும்பகோணத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வுகள் போதை என்பது அழிவின் பாதை என்பதை உணர்த்துகின்றன.